வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்ஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டெலிஷியஸான ஒரு மெட்ராஸ் ஸ்பெஷல் மெட்ராஸ் வடைக்கறி பண்ண போகிறோம். வடைக்கறி ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு சைட் டிஷ். இந்த வடைக்கறி நம்ம இன்வென்ட் பண்ணது மிஸ்டர் ஏஎம் புகாரி இன் 1965. ஆக்சுவலி சொல்லப்போனால் வடாஸ் வர் ரீபர்பஸ்ட் டு மேக் திஸ் கறிங்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, மீதம் வந்த பருப்பு வடையை வச்சு பண்ண ஒரு கறி சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இதுக்காகவே வடை சுட்டு கறி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அது இவால்வ் ஆகி இப்போது வடை சுடுறது கூட கிடையாதுங்க, ரொம்ப ஹெல்த்தியான முறையில் இந்த வடை கறி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக வடைக்கறி வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதோ நம்ம மெட்ராஸ் வடைக்கறி. ஏன் மெட்ராஸ்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, சென்னை மெட்ராஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வடைக்கறி சென்னை மெட்ராஸ் ஸ்பெஷல். ஓகேங்களா? ஸோ மெஷரிங் கப்பில் 1 கப் ஆஃப் கடலைப்பருப்பு, அதாவது கிராம் தால், அதை ஒரு 1 hour சோக் பண்ணி தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 3 green chilies அண்ட் 1 teaspoon ஆஃப் சோம்பு, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 green chilies ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 10-12 பல் பூண்டு, ஒரு பீஸ் ஜிஞ்சர் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம், பட் இது கொஞ்சம் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் இந்த குழம்பு தாளிக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் plain chilli பவுடர், டர்மரிக் அண்ட் தனியா பவுடர், அப்புறம் குக்கிங் ஆயில், எனி குக்கிங் ஆயில், நீங்கள் எந்த ஆயில் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களோ அது போதும். நான் நல்லெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஃப்ளேவர் இருக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வேணும்னா நீங்கள் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த கடலைப்பருப்பை நம்ம வடை பக்குவத்துக்கு எப்படி தண்ணி போடாமல் அரைச்சி எடுப்போமோ அந்த மாதிரி இந்த சோம்பு ரெட் சில்லியோட அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நான் பல்ஸ் மோட்லேயே. இதுங்க நான் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதோ ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சிட்டேன், இப்போது செகண்ட் பேட்சை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதோ நம்ம கடலைப்பருப்பை நல்லா வடை பக்குவத்துக்கு அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம குக் பண்ணலாம். இப்போது இதோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இந்த கடலைப்பருப்பை குக் பண்ணி எடுத்துடலாம். 1 tablespoon குக்கிங் ஆயில் சூடாகட்டும். இப்போ இதில் மிளகா, பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, அப்புறம் உப்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் ஆக்சுவலி வடை மாதிரி சுட்டு எடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அது ஹை கேலரியாக இருக்கும், பட் இதில் டேஸ்ட் எந்த குறையும் இருக்காதுங்க. என்னை நம்பி பண்ணுங்கள். ஆயிலில் நீங்கள் வடை சுட்டு வடைக்கறி பண்ணால் எந்த டேஸ்ட்டு வருமோ அந்த டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ஆக்சுவலி நான் உசிலி எல்லாம் கூட இந்த மெத்தடில் தான் பருப்பை குக் பண்ணுவேன். இந்த பருப்புக்கு ஒரு கலர் சேர்க்குறதுக்கு நான் ஒரு 1/2 teaspoon டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இதை கொஞ்சம் கைவிடாமல் இது கிளறி குக் பண்ணி எடுத்துருங்க. இதை பாருங்கள், முதல்ல எப்படி இருந்தது, ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், இது குக் ஆகிடுச்சு, ஒரு 75% ஆகிடுச்சு. அப்போ இப்படி நம்மளுக்கு நல்லா உதிரியாக வரும் பாருங்கள். இது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இதுலேருந்து. அப்புறம் நீங்கள் ஒரு 1/2 teaspoon எடுத்து வாயில் போட்டால் ஒரு நல்ல டேஸ்ட்டும் வரும். சரிங்களா? ஸோ இதோ நம்ம கடலைப்பருப்பு ஆல்மோஸ்ட் டன் இன் ஒரு 5 minutes. ஸோ இதோ நம்ம வடைக்கறிக்கான வடை ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் அது இதுன்னெலாம் நினைக்காமல் நம்ம எப்போயாவது தானே வடைக்கறி சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் நான் அரைச்சிட்டு வந்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் ஓகே தான். ரொம்ப ப்ரௌனாக பண்ணாமல் கொஞ்சம் சாஃப்டாக எடுத்துருங்க, அவ்வளோதான். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஓகே, சரி போதும். நீ ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வடைக்கறிக்கான வடை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வடைக்கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 tablespoon ஆஃப் ஆயில், அது ஹீட் ஆகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை,
சோம்பு போட்டுடலாம். ஸோ இது பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதை ஆனியன்ஸ் குக் ஆகட்டும். ஸோ இந்த பாருங்கள், ஆனியன் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கறி லீவ்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். முதல்ல நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்கில் கறி லீவ்ஸ் இல்லாமல் எப்படி இல்லைங்களா, எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற விஷயம். ஸோ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டோம். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். இதோட ரா ஸ்மெல்லாம் போய் நல்ல ஃப்ளேவர் வரட்டும். அப்புறமா நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு பெரிய டொமேட்டோ. நிறைய பேர் வடகறிக்கு வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ண மாட்டாங்க, உங்கள் விருப்பம். ஆனால் எனக்கு ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், டொமேட்டோஸ் ஆட் பண்ணால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகும். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆனியன் அண்ட் டொமேட்டோ நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர். நான் காரம் நிறையா எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். ஓகே, இதை ஆட் பண்ணி ஸ்டவ்வை லோவில் வச்சு பெரட்டிடுங்க. இந்த ரா ஸ்மெல் போகணும். ஆனால் பொடி நம்ம ஆட் பண்ண பவுடர் எதுவும் கரிஞ்சிடக்கூடாது, அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் லோவில் வச்சு பண்ண சொல்கிறேன். இல்லைனா ஆஃப் பண்ணி கூட பண்ணிக்கங்க குக்கிங்க்கு புதுசாக இருந்தால். ஓகே, நம்ம இதெல்லாம் நல்லா வதக்கி இருந்தோன்னு வச்சுக்கோங்க. குக் பண்ணிடுச்சு ஆனியன் டொமேட்டோ பாருங்கள், இப்படி அல்வா மாதிரி வரும். பார்த்திங்களா, ஒன்றா ஒரு சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்குன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு என்னமோ வடகறிக்கு கரம் மசாலா ஹோல் ஸ்பைசஸ் போடுவேன், பவுடர் போடுறதில்ல. ஓகே, இப்போ ஒரு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர், மெஷரிங் கப்பில் ஒரு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் நான் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இதோ நம்ம குழம்பு கொதித்து கொஞ்சம் அந்த மிளகாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, இதை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணாலும் இது இழுத்துக்கும். இனிமேல் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக வேணும்னா ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணும். பி கேர்ஃபுல் ஆன் தட். அதில் பச்சை தண்ணியை தூக்கி ஊற்றிடாதீங்க. பருப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஓகே ஓகே, ஸோ இப்போது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரே. இப்போது நம்ம வடகரியோட ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ண கொஞ்சம் கொரியாண்டர் ஸ்டெம்ஸ் ஓகே கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க நான் இதை. ஓகே, நீங்கள் ஹோட்டல்லாம் சாப்பிட்டவங்க உங்களுக்கு தெரியும் வடகரி பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி பார்த்து, அதாவது நம்ம இறக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருந்தால் ஆற ஆற திக்காகும். அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் லூஸாகவே இறக்குங்க. பாருங்கள், நம்ம எவ்வளோ தான் வச்சோம் நீங்கள் பார்த்துருக்கீங்கள, குழம்பு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது, கொஞ்சமாக பருப்பு. பட் இந்த கிரேவி வந்து ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தாராளமாக போதும். அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா டபுளாக போட்டுக்கோங்க. ஓகே, இதுவும் நம்ம வடகரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன், என்னை திட்டாதீங்க, கீ, இதோட ஃப்ளேவர் வேறு லெவலுக்கு போகும். ஸோ அதுக்காக தான். நீங்கள் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பில் நெய் அந்த கான்செப்ட் தான். ஓகே, ஸோ வடகரியில் ஒரே ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக. ஓகே, பாருங்கள் நம்ம வடகரி சூப்பராகிடுச்சு. நான் நடுவில் டேஸ்ட் பண்ணி சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணேன், அதை மட்டும் காமிக்கல, ஷூட் பண்ண விட்டுட்டேன். சால்ட்டு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வடை போட்டுட்டு அப்புறமா பண்ணுங்கள், ஏன்னா அதுலேயும் வேறு நம்ம சால்ட் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ அதையும் போட்டு ஒரு கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. ஓகே,
ஸோ இதை பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதோ இன்னும் ஆறுனா இந்த பருப்பெல்லாம் உங்களுக்கே தெரியும், இழுத்துரும். ஸோ போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ். ஓகே, ஸோ இதோ நம்ம வடகரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் இட்லியோடு சர்வ் பண்ணுறேன். இதோ நம்ம மெட்ராஸ் ஸ்பெஷல் வடகரி சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. சாஃப்ட் இட்லியோடு நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சர்வ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வடகரிக்கு செட் தோசை நல்லாயிருக்கும் காம்பினேஷன். பட் இன்றைக்கி நான் இதுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது கொஞ்சம் காரசாரமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. சூப்பர் டேஸ்டி மெட்ராஸ் வடகரி வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். என்னடா இவங்க மெட்ராஸ் வடகரின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த வடகரி கண்டுபிடிக்கும் போது சென்னை வந்து மெட்ராஸாக இருந்தது. ஸோ சென்னைன்னு பேர் மாற்றின மாதிரி இந்த வடகரிக்கு யாரும் பேர் மாற்றலை. ஸோ இது மெட்ராஸ் வடகரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.